Hello friends, வணக்கம். இது TEEZTOTALLER. So இன்னைக்கு வீடியோல ஒரு எக்ஸைட்டிங் டுட்டோரியல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். So என்னன்னு பாத்தீங்கன்னா without emulsion or darkroom works, அதாவது emulsion கோட் பண்ணி ட்ரை பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி வாஷ் பண்ணி அதுல வர எக்ஸ்போசிங் வச்சு தான் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு வைனல் அதாவது ஸ்டிக்கர் வைனல் எடுத்து அதை பிளாட்டரில் கட் பண்ணி அதை ஸ்க்ரீனில் பேஸ்ட் பண்ணி எப்படி டிஷர்ட்டில் ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம்.
ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு எக்ஸ்போசிங்கே பண்ணாமல் ஒரு ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணுறதுன்னு அவங்க ஷேர் பண்ணியிருப்பேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்படியும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெத்தடுக்காக தான் இது பண்ணுறது, டூ இட் யுவர் செல்ஃப். சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை எங்கே இருக்குன்னா இந்த டார்க் ரூம் ஒர்க்ஸ், அதாவது எமல்ஷனை கோட் பண்ணுறது, டைப் பண்ணுறது, எக்ஸ்போஸ் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து ஹெடேக்காக இருக்கும். ஸோ அதனால சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர், அதாவது வைனல் ஸ்டிக்கர் எடுத்து அதை ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுத்து அதை கட் பண்ணி வைனல் பிளாட் என்கிட்ட கேமியோ 4 இருந்தாலும் அதை கட் பண்ணி அதை பேக்கில், அதாவது ஸ்க்ரீனோட பிரிண்டிங் சைடு வந்து பேஸ்ட் பண்ணி மற்ற இடம் எல்லாத்தையும் வந்து ஒயிட் டேப்பில் ஃபுல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போது எது ஓப்பனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஏரியா மட்டும்தான் இந்த ஸ்க்ரீனில் ஓப்பனாக இருக்கும், மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் ப்ரெஸ்ஸில் செட் பண்ணி பிளாஸ்டிக் சாலிட் வச்சு பிரிண்ட் பண்ண அந்த பிரிண்ட்டு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ 160 மெஷ் யூஸ் பண்ணேன். ஸோ இங்க் கொஞ்சம் நல்லா ஃப்ளோவாக இருந்தது. சிம்பிள் தான் இது. பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்கள் எமல்ஷனை வாங்கி எக்ஸ்போஸ் பண்ணி இந்த மாதிரி பெரிய ஒர்க் இருக்காது. பட் உங்களுக்கு ஸ்க்ரீனோட அவுட்புட் என்னவோ அந்த குவாலிட்டி கிடச்சிடும். பட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் டோன் இதெல்லாம் பண்ண முடியாது, தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் ஒன்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டுட்டோரியல் பர்பஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா டார்க் ரூம் ஒர்க் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் பிரிண்ட் எப்படி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு அகெயின் ஒரு இம்பார்ட்டன்ட் செஷனாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் டிஷர்ட் ஆர் ட்ரைனிங் டுட்டோரியல் அண்ட் இந்த பிஸ்னஸை பற்றி ஏதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா என்னை ரீச் அவுட் பண்ணுங்க, ஐ வில் கிவ் யூ. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.